இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பைகளே. நான் தற்போது ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை. என்ன மிதுன ராசி அன்பர்களே, இப்பதான் உங்க காட்டுல மழை. சக்க போடு போடு ராஜா, உன் காட்டிலே மழை பெய்யுது. ஆமா, நீ வந்து கோடபுடி அப்படிங்கிற மாதிரி இது பாட்டு பாடு சாமி. கடந்த 2 வருஷம் உன்னை போட்டு ஆப்போ ஆப்பு. 24 ஜூன் டு 25 ஜூன் வச்சுது பாரு ஆப்பு. செலவு 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 ஆப்பு. 25 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு காட்டிற்கு ஓடி விடுவோம் அளவிற்கு ஆப்பு. அது வேற விரைய ஆப்பு, இது காட்டிற்கு ஓடும் ஆப்பு. இப்போ ஆப்பிலிருந்து விலகி வந்திருக்கிறீர்கள். கடந்த 2 வருடமாக வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமா பைசல் பண்ற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இந்த மாசம். இந்த மாசம் இல்ல, நல்ல நேரம் தான் உங்களுக்கு இருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதுல இடையில கெட்ட நேரமும் வரும். அதுதான் மாத ராசி பலன் சொல்றோம்ல. குடும்பத்துக்கு தேவையான பணம் எங்கிருந்தோ ஒரு இடத்துல வரும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை வரும். வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா உங்க ஜாதகம் அந்த அளவுக்கு யோகம் இல்லாத ஜாதகம் என்பதை முதலில் ஒரு நல்ல வாக்குபல ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டுங்க. மேருஜி வரும்னு சொல்லி வரலன்னா என் ஜாதகத்துல யோகம் இல்லையாமே, இருக்குதா இல்லையா பாருங்கோ அப்படின்னு காட்டுங்கோ. அதை விட்டுட்டு சும்மா கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1.5 GB ஃப்ரீன்றதுனால போடுற கமெண்ட்டில் அதை புரிஞ்சுக்கிட்டு போடணும். நான் சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு போடணும். சமஸ்கையா அப்படின்னா புரிந்ததான்னு அர்த்தம், இந்தியில் கேட்டேன். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கிறது யோக ஜாதகத்துக்கு. அவயோக ஜாதகமாக இருந்தால் அதுவும் கிடைக்காது. அது யோக ஜாதகமாக இல்லையான்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஞான ஜோதிடரிடம் போய், வாக்குபல ஜோதிடரிடம். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. தொழில் பல விதத்துலையும் பண்ணுறீங்க, ஆனாலும் கூலி லேட்டாக கொடுக்குறாங்க. முயற்சி இருக்குது, நிறைய முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி பின்மண்டையில் உங்கள் காதில் ஏதோ பேசுகிற மாதிரியே கேட்குது தூக்கத்தில். அப்படி இருக்குதே. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரக பலம் இருந்தால் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அதே போல்தான் குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற தசா புக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி சுப காரியங்கள் அந்த வீட்டில். ஏன்னா முன்னாடி இப்பெல்லாம் திருமணம் நடக்கும்னு ராசி பலனை சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா பெண்கள் யாருமே திருமணம் பண்ணிக்க ரெடியா இல்லை. இன்னைக்கெல்லாம் திருமணம் ஜாதகமே நல்லா இருந்தாலும் 2 பேருமே ஒத்தி போட்டுக்கிட்டே போறாங்க. 35 ஆம்பளைக்கு, 30 பெண்ணுக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் லிவிங் டுகெதர்ல போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் திருமணத்து மேல் நம்பிக்கை வரலன்றாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் சின்ன சின்ன சண்டைகளுக்காக பிரிஞ்சிடுறாங்க. அதனால இனிலாம் அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் திருமணம் ஆகுமான்னு. குழந்தை பாக்கியம் வேணா சொல்லிடலாம். நல்ல தசாபக்தி ஓடிச்சுன்னா குழந்தை பாக்கியம் வந்துடும். அதான் சொல்லணும். திருமணம்லாம் அடிப்படை ஜாதகம் பார்க்காமலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரைட். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 50% பெண்கள் திருமணத்தை தள்ளி போடுவதுடன் அதன் மீது பயம் வேண்டாம் என்கிறார்களாம். பெண்ணு வேணான்ட்டாங்க, அப்புறம் 50% ஆணுக்கு எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும்? ரைட். அதனால உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் சொல்லும் இனி திருமணம் நடக்காதான்னு. ராசி பலன் சொல்லாது, சொல்ல முடியாது. அதுதான் இடம் பொருள் ஏவல். சமூகம் மாறிவிட்டது. அதற்கேற்பத்தான் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பும் வேலை செய்யும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் பணம் வரும். குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, பிறகு அவங்க போயிட்டு வர வேன் ஃபீஸு, இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் கட்ட முடியுது. பிறகு முத்தான 5 பலன் இல்லை, 5 நிலை. முத்துனா அதில் நத்தையும் வரும், கெட்டது இருக்கு. அதனால அது முத்தான பலன் இல்லை, அது 5 நிலைகளிலான பலன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரை நல்ல நேரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு கெட்ட நேரம். கேட்ட இடத்துல காசு கிடைக்காது. ஆனால் பிடி டேட் செக், போஸ்ட் டேட் செக் போட்டு தருவாங்க. வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிள்ன்ற மாதிரி கதை தான் இந்த முதல் நிலை காலம். 2ஆம் நிலை காலம் அது 26 ஜூலை 2026 அது முதல்
17 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டம் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு மனசுல சஞ்சலம். அந்த அளவுக்கு தொழில் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. உழைப்பு அதிகம், லாபம் கம்மி. மூன்றாவது நிலையில் 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 பிள்ளைகள் உடல்நலம் கெடும், உங்களுடைய மனசு கெடும், உங்க தூக்கம் கெட்டு போகும். இதெல்லாம் ஏற்படுது. கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுது. சொத்துக்காக வீட்டை காப்பாற்றணும், காரை காப்பாற்றணும், இஎம்ஐ நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. கடந்த 3 மாதம் கட்டாதது இப்போ 1 மாதமாவது கட்டுறீங்களா, 2 மாதமாக கட்டுறீங்க. அதுக்காக செலவு, சொத்துக்காக, வீடுக்காக, மனைக்காக, சுகத்துக்காக, வீட்டுக்காக செலவு. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரை கடன்காரன் தலையிலே உட்காந்து நங்குன்னு கேள்வி கேட்குறான். கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைன்னா அவ்வளோதான், அவனை ஜெயிலில் தேடிடுவேன்ற அளவுக்கு டென்ஷன் பண்ணுறான். அதனால மனசு சங்கடமாகுது. 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 5 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரையில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பண்ணலாம். கல்வி ரீதியாக பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம். நீங்களும் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தால் நல்லா பாஸ் ஆகிட்டீங்கன்ற நல்ல செய்தி வரும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அந்த நாட்களில் நீங்கள் விழிப்போடு இருந்து காரியமாற்றி வெற்றி பெறுங்கள். அதற்காக தான் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.